ஆரோக்கியா நிறுவன ஆரஞ்சு பால் பாக்கெட் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரிப்பு. முன்னறிவிப்பின்றி உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கவலை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. வாக்குப்பதிவை நாளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையும் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு. சீருடை பணியாளர் தேர்வாணைய முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை உயிருடன் எரிக்க சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. கூடுதல் டிஜிபி அறையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு திட்டமிட்ட சதி காரணமில்லை என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம். ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு குறித்து வெளிப்படை தன்மையுடன் விசாரணை மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதி மீனவர்களுக்கு 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க செய்ய தூதரக நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் மறுப்பு. 4 ஆண்டு பொறியியல் படிப்பை குறிப்பிட வந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம். திருப்பரங்குன்றம் மலையின் தன்மையை மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய போராட்டம். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிவிப்பு. திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து அமைப்பினர் கைது. ஆண்டவன் பெயரால் அரசியல் செய்வோருக்கு மத்தியில் அரசியலை கடந்து கோவில் திருப்பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு விவகாரம். பல்கலைக்கழக பதிவாளர் உட்பட 5 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் ரயில்வே பணிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னையில் மாநகர பேருந்தின் கண்ணாடியை உடைத்த 17 வயது சிறுவன். பொதுமக்களின் உதவியுடன் விரட்டி பிடித்த பேருந்து ஓட்டுநர். இந்தியாவில் 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேக் இன் இந்தியா என்ற பெயரில் சீனாவில் செல்போன்கள் தயாரிக்கப்படுவதாகவும் மக்களவையில் விமர்சனம். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக ஆரோக்கிய பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தனியார் நிறுவனத்தின் பால் விலை திடீரென உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசின் ஆவின் நிறுவனம் பல்வேறு வகையான பாலினை விற்பனை செய்து வருகிறது. இதேபோல பல்வேறு தனியார் நிறுவனங்களும் பால் விற்பனையில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் ஆரோக்கியா நிறுவனம் தனது ஆரஞ்சு நிற பாக்கெட் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி 71 ரூபாய்க்கு இன்று முதல் விற்பனை செய்து வருகிறது. இதேபோல அரை லிட்டர் பாக்கெட் விலை 37 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியா நிறுவன பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மற்றும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக அனல் பறக்க நடந்து வந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EBKS இளங்கோவன் காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக, பாஜக, தேமுதிக, விஜயின் தாவேக ஆகியவை இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டன. அதே சமயம் திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் களம் காண்கிறார்கள். திமுக, நாம் தமிழர் என்கின்ற இருமுனை போட்டி நிலவி வரும் நிலையில் இரு கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார்
ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகே தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதேபோல ஈரோடு பெருமாள் மலை பகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அதிகாரிகளால் செய்யப்பட்டு வருகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரும் காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் அது குறித்து சிந்திக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரையில் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஆட்சியாளர்களுக்கு நடுக்கம் வந்துவிடும் என்று கூறினார். இப்போது பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டு கோட்பாட்டுக்கு நேர் எதிரான கட்சி என்பதை தெரிந்து அவர்கள்தான் எடுக்க வேண்டும். என்ன நாடகம்! முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நல்லாட்சி கொடுத்த நிலையில் அவரது கட்சியினர் பணத்தை வைத்து பதவி வருவதாக விமர்சித்தார். இந்த கூட்டணியில போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏங்கத்தனும் நான் இல்ல இந்த இடத்தை கற்பனை செஞ்சுவார். இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும் நீ நம்புறியா? நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருப்பதால் சிலர் தன்னை வீழ்த்த நினைப்பதாக சீமான் குற்றம் சாட்டினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை முடிவுக்கு வந்தது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. கடைசி நாள் பரப்புரையில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், முன்னாள் அமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டனர். நாளை நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பை நடத்தினர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க செய்ய தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ராமநாதபுரம் மண்டபம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 27 நாட்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 63 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 71 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது இலங்கை சிறையில் உள்ள 97 மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள 216 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை அரசுடன் உயர்மட்ட தூதரக நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவுத்துறை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதி மீனவர்கள் 10 பேரையும் வருகிற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.